அத்தியாயம் 91. மூவேந்தர்களின் கூட்டுப்படையிலேயே ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்தது குதிரைப்படை தான். அது வேள்பாரிக்கும் தெரியும், கருங்கை வாணனுக்கும் தெரியும். ஏன்னா மூவேந்தர்கள் படைகள்லாம் எப்படி இருக்கும், அலை அலையா அணி வகுத்து நிக்குது. அப்படி குதிரைப்படை பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. உண்மையிலே நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. குதிரைப்படையின் வலிமையை கருங்கை வாணன் நினைச்சு பாக்குறான். ஆக இந்த படையை வச்சுதான் பரம்பை வீழ்த்தணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற படையில 20ல் 1 பங்கு கூட பரம்புல கிடையவே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இதை யாரு தளபதியா நியமிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உருமன் கொடிய தளபதியா நியமிக்கிறான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உருமன் கொடி என்ன நினைக்கிறான்னா, பரம்புல குதிரைப்படை ஒண்ணுமே கிடையாது, நமக்கு முன்னாடி நிற்கிறது எதுவுமே இல்லை, என்னுடைய படையை நேரடியா தாக்குதல் நடத்த போறேன். உத்திகள் நிறைய இருக்கும். அதாவது முன்படைக்குள்ள போயிட்டு தாக்குறது, நேரடியா போய் தாக்குறது, அரை வட்ட சுழற்சியில தாக்குறது, இப்படின்னு நிறைய உத்திகள் இருக்கு. இதெல்லாம் தேவையே கிடையாது இந்த பரம்படைக்கு. நேரடியா போவேன், வெற்றியோட திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உருமன்குடி என்ன பண்றான், அவருடைய படையோட வேகமா போய்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்துல வேள்பாரி என்ன நினைக்கிறான்னா, உண்மையிலேயே வேந்தர்களுடைய படை வலிமை குதிரையில தான் இருக்கு. குதிரை படையில வேந்தர்களுடைய படையை விட 20ல் 1 பங்கு கூட நம்ம கிட்ட இல்ல. இருந்தாலும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இரவாதனை குதிரைப்படை தளபதியா நியமிக்கிறான். இரவாதன் நல்ல சிறந்த வீரன் தான். பரம்பரையே சிறந்த வீரர்கள்ல இரவாதனும் ஒருவன். அதனால அவனுடைய தலைமையில குதிரைப்படையை ஒப்படைச்சிட்டான். அவன் என்ன நினைக்கிறான்னா, தன்னுடைய வீரர்களுக்கு நிறைய உத்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். போர்க்களத்துக்கு போன பிறகு இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய உத்திகள், திட்டங்கள் போட்டே இருக்கிறாங்க. திட்டம் போடலாம், ஆனா போர்க்களத்துக்கு போன பிறகு அந்த திட்டத்தை எல்லாமே முறைப்படி பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. களத்துக்கு போன பிறகு வேற வேற உத்திகளை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனாலும் தன்னுடைய வீரர்களுக்கு இப்படி இப்படி படையெடுக்கணும், போர் தொடுக்கணும் அப்படிங்கிற உத்தியை இரவாதன் சொல்லிட்டே இருக்கிறான். அந்த படை முன்னேறி வருது இல்லையா, உருமன்குடி படை வரும்போது அதை எதிர்த்து நிற்கிறதுக்காக இரவாதனுடைய குதிரைப்படை வேகமா முன்னேறி வந்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து வில்படை. மலை மக்களுடைய மாபெரும் ஆயுதமே வில்லு தான். அவங்க வில் அம்பு வச்சு எத்தனை எதிரிகள் வந்தாலும் தாக்கி அழிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட வில்படைய கருங்கை வாணன் நினைச்சு பாக்குறான். இந்த வில்படையை நம்ம எப்படி வீழ்த்துறது, இதுதான் ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்தது அப்படின்னு நினைக்கிறான். குதிரைப்படையை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டான். ஆனா வில்படையை நம்ம எப்படி தாக்கி அழிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதே சமயத்துல பாரி என்ன நினைக்கிறான்னா, வில்படைக்கு யார தளபதியா நியமிக்கலாம் அப்படிங்கும்போது உதிரன் நினைவு வருது. உதிரன் தான் சிறந்த வீரன். பரம்பினுடைய மாவீரர்கள்ல உதிரனும் நீலனும் தான். ஏன்னா இரவாதன் சூலூர் வீரன். அதனால இவங்க 2 பேருமே சிறந்த தளபதிகளா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா இப்ப உதிரன் மட்டும்தான் இருக்கான். நீலன் எதிரிகளுடைய கூடாரத்துல சிறைப்பட்டு கிடக்குறான். இப்ப நடக்க போற போரே பரம்பினுடைய வெற்றிக்காக கிடையாது, நீலனை மீட்பதற்காக நடக்க வேண்டிய போர். நீலனை என்னைக்கு மீட்டு கொண்டு வருவோமோ அது வரைக்கும் போர் நடந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அவன் அகுதையின் குலக்கொடி நீலன். அவன் எதுக்காக வந்தான் பரம்புக்கு, அனாதையா அவன் அடைக்கலம் தேடி வந்தவன். அவனை சாதாரணமா நினைக்கவே முடியாது. அவனை எப்படியாவது மீட்டு பரம்புக்கு கொண்டு வரணும், அது வரைக்கும் போர் நடக்கத்தான் செய்யணும் அப்படின்ட்டு உதிரன் ரொம்ப கோபமா இருக்கிறான். அந்த கோபத்தோட தன்னுடைய படைகளோட போறான். வில் அம்புகளை எல்லாருமே அம்பரா துணியில பின்னாடி வச்சிருக்கிறாங்க. அவன் தன்னுடைய வீரர்களுக்கு என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, முதல்ல பயன்படுத்தக்கூடிய அம்புகள் சாதாரணமான அம்புகள், அதுக்கு பிறகு அதை விட கொஞ்சம் வலிமை வாய்ந்த அம்புகள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வலிமை அதிகமான அம்புகள் வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். வீரர்களும் அதுபடி கேட்டிருப்பாங்க. பாரி நினைச்சு பாக்குறான், இதுவரைக்கும் நடந்த போர்கள்ல தளபதிகளா இருந்தவங்க எல்லாம் யாரெல்லாம் அப்படிங்கிற ஒரு 4 தலைமுறையை அவன் ஞாபகம் வச்சிருப்பான். அதாவது அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4வது தலைமுறை. முதல் தலைமுறையில பாத்தீங்கன்னா வாரிக்கையும் சோமக்கிழவன், இவங்க தளபதிகளா இருந்து நிறைய போரை வழி நடத்தியிருக்காங்க. அடுத்து இவங்க முதல் தலைமுறையினர். 2வது தலைமுறையினர் யாருன்னா தேக்கன், கூளையன், இவங்க 2 பேருமே 2வது தலைமுறையில வருவாங்க. 3வது தலைமுறை முடியன், பாரி அதுலயே வந்துருவான். 4வது தலைமுறை தான் இப்ப நீலனும் உதிரனும். இப்போ உதிரன் மட்டும்தான் இருக்கான். இந்த 4 தலைமுறையினுடைய வலிமைகளை எல்லாத்தையும் சேர்த்து என்னென்ன உத்திகள் எல்லாம் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கறத எல்லாமே உதிரனுடைய தோல்ல இப்ப இருக்குது. அவன் தான் அந்த வில்படையை வழி நடத்தி போறவன். கண்டிப்பா நான் வெற்றியோட வருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவனுடைய படை வேகமா முன்னேறி போய்கிட்டே இருக்குது. மூவேந்தர்கள் தரப்புல வில்படைக்கு தலைவன் யாரு அப்படிங்கிறத கருங்கை வாணன் தான் முடிவு செய்யணும். ஏன்னா அவன் தான் மகா சாமந்தன் இல்லையா. எப்பவுமே வில்படை வலிமை வாய்ந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது துடும்பனுடைய ஞாபகம் வருது. துடும்பனை வில்படைக்கு தளபதியா நியமிக்கிறான். அவனுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய அம்பரா துணியில நிறைய வில்லெல்லாம் அம்பு
வில் எல்லாம் வச்சுக்கிட்டு தன்னுடைய வீரர்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டே இருக்கான் எப்படியெல்லாம் தாக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுடைய அம்புகள் வந்து கனமா இருக்கும். பரம்பினுடைய அம்புகள் வந்து ரொம்ப லேசா தான் இருக்கும். அந்த அம்புகள் எல்லாமே மொத்தமா எத்தனை அம்புகள் வைக்க முடியும்னா 30 தான் வைக்க முடியும் அம்பரா துணியில. எல்லாருமே வில் அம்போட தயாரா போயிட்டே இருக்காங்க. கருங்கை வாணனுக்கு என்ன ஒரு பதற்றம் அப்படின்னா, ஏற்கனவே மற்ற படைகளுக்கு எவ்வளவு சேனை வரையர்களை கொடுத்திருக்கோமோ அதை விட அதிகமா ஒரு 16 சேனை வரையர்களை யார் கொடுத்து விட்டாலும் துடும்பனுக்கு அனுப்பி வைக்கிறான். கண்டிப்பா நீ வெற்றியோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துடும்பனுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியோட வேகமா முன்னேறி போய்கிட்டே இருக்கிறான். படையை தொடர்ந்து அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. எதிராப்புல உதிரனுடைய படை வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது வாள்படை. வேந்தர்களுடைய மிகப்பெரிய படை இன்னொன்னு குதிரைப்படையை தாண்டி அடுத்தது வாள்படை தான். ஏன்னா இவங்க கிட்டதான் பெரிய பெரிய வாள் எல்லாமே வச்சிருப்பாங்க. பரம்பரையா வாள் எல்லாமே வச்சு படையெடுத்து போறது வேந்தர்கள் மட்டும்தான். அங்க இருக்கிற வேல்கள்ல வேற மாதிரி இருக்கும். பரம்புல இருக்கிற வேல்லாம் வேல் வாள் அம்பு ஈட்டி எல்லாம் அது வேற மாதிரி இருக்கும். இந்த வாள் வந்து சாதாரணமா எல்லாரும் தூக்கி நானும் சண்டைக்கு போறேன் அப்படின்னு போக முடியாது. அப்படிப்பட்ட கனமான வாளா இருக்கும். எப்படிப்பட்ட வீரர்கள் இந்த வாள்படையில இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பல ஆண்டுகளா அவங்க வந்து போர்க்களத்துக்கு போயிருக்கணும். நிலைப்படையில நின்று போரிட்டு இருக்கணும். அந்த வாளை எப்படியெல்லாம் சுழற்றணும் அப்படிங்கிற பயிற்சி முறைப்படி எடுத்துருக்கணும். அப்படிப்பட்ட வீரர்களை மட்டும்தான் வாள்படையில அனுப்புவாங்க. அப்படி மூவேந்தர்களுடைய படையில இருக்கிறவங்க எல்லாருமே சிறந்த பயிற்சி பெற்ற வாள்படை வீரர்கள். அது அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கருங்கை வாணனுக்கு. கண்டிப்பா நம்ம வாள்படையில பரம்பை தோற்கடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே வாள்படைக்கு யார தளபதியா நியமிக்கலாம் அப்படிங்கும்போது சாகலைவன் ஞாபகம் வருவான். சாகலைவனை வந்து வாள்படை தளபதியா நியமிச்சிருவான். சாகலைவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா கருங்கை வாணன் என்ன நினைக்கிறான்னா, இதுவரைக்கும் நிறைய போருக்கு போயிருக்கான். அவன் வாழ்நாள்லே பாதி போர்க்களத்துல தான் கழிச்சிருப்பான். ஆனா இந்த போர் வந்து அவனால மறக்க முடியாது. எப்படின்னா மூவேந்தர்களும் சேர்ந்து யாரோ ஒருத்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இத்தனை வீரர்கள் எனக்கு கீழே பணிஞ்சு நிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கும் போதே அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சாகலைவன் வந்து வாள்படை தளபதியா நியமிக்கிறான். அவனுக்கு என்னுடைய வாள்படை தான் ரொம்ப ரொம்ப வலிமையானது. நானும் என்ன செய்வேன், நேரடியா தாக்குவேன். எந்த உத்திகளுமே எனக்கு தேவையில்லை. என்னுடைய பயிற்சி பெற்ற வீரர்களை கொண்டு எல்லா படைகளையும் பிளந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த பக்கம் வாள்படை நடுவுல நிக்குது போர்க்களத்துல. முன்னாடி மற்ற படைகளா இருக்கும், காலாட்படை குதிரைப்படையெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் நான் பிளந்து நேர வாள்படைக்கு நான் போவேன். அதுலயே முன்னாடி நிக்கிற படைகள் எல்லாமே நிலை குலைஞ்சிரும். அவங்கவுங்க கட்டுப்பாட்டை இழந்துருவாங்க. என்ன செய்யறோன்னே தெரியாது. அதை வந்து நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ட்டு சாகலைவன் வேகமா முன்னேறி போய்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்துல பரம்பின் தரப்புல யாரு வாள்படை தலைவன் அப்படின்னா தேக்கன். தேக்கன்ட்ட பாரி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கான். என்னன்னா அவங்க வாள்படையிலையும் வலிமை வாய்ந்தவர்கள் தான். அதனால நீ தலைமையேற்று போற படை கண்டிப்பா வெற்றியோட வரணும் அப்படின்னு என்னென்ன உத்திகளை எப்பப்ப பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா நீண்ட நேரமா தேக்கன்ட்ட பாரி எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா தேக்கனுக்கும் தெரியும் எப்படியெல்லாம் வாள் சுழற்றணும் அப்படிங்கிற உத்திகள் எல்லாமே அவனுக்கும் தெரியும். அந்த படை வீரர்கள் தேக்கன் தலைமையில வேகமா முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. சாகலை வந்து ரொம்ப முன்னாடி போயிருக்கான். அவன் சொன்ன மாதிரியே செய்யறான். எல்லா படை வீரர்களையும் கடந்து அவனுடைய படை முதல் நிலைப்படை முன்னாடி போய்கிட்டே இருக்குது. கருங்கை வாணன் அந்த படைகளை வந்து 3ஆ பிரிச்சிருக்கான். எப்படின்னா முதல் நிலைப்படை சாகலைவனோட போகுது, 2ஆம் நிலைப்படை ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காங்க, 3ஆம் நிலைப்படை கடைசியில நிக்குது மூஞ்சல் நகர் கிட்ட. ஏன் அப்படின்னா முதல் நிலைப்படையிலேயே இவன் வந்து வெற்றியோட திரும்பி வந்துருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு. 2ஆம் நிலைப்படை தேவைன்னா அவங்களை அனுப்பி வைக்கலாம், 3ஆம் நிலைப்படை தேவையே இருக்காது அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அந்த குருட்டு நம்பிக்கையில அதை மூஞ்சல் நகர் கிட்ட நிக்க வச்சுட்டான். இவன் ரொம்ப முன்னாடி போய்கிட்டே இருக்கான். எதிர்த்தாப்புல தேக்கனுடைய வாள்படை வேகமா வந்துகிட்டே இருக்குது. அடுத்து தேர்ப்படை. தேர்ப்படைக்கு மூவேந்தர்கள் தரப்புல யாரு தலைவனா இருக்குன்னா நகரி வீரன் அப்படிங்கிற ஒரு தளபதி. அவனுடைய தலைமையில தேர்ப்படை எல்லாமே அணிவகுத்து நிக்குது. பரம்பின் தரப்புல யார் வராங்கன்னா கூழையன். கூழையன் தரப்புல தேர்ப்படை எல்லாமே நிக்குது. நகரி வீரன் பாக்குறான் தேர்ப்படை, தனக்கு முன்னாடி நிக்கிற தேர்ப்படை பாக்குறான். பார்த்தா அவன் நகைச்சுவையா இருக்கு அவனுக்கு. அந்த தேரெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா உழவு வண்டியை வந்து தேரா நினைச்சு கொண்டு வந்திருக்காங்க, இதுக்கு பேர் தேரா அப்படிங்கிறான். அப்படின்னு மற்ற வீரர்கள்ட்ட சொல்லி ஒரு நகைச்சுவையா சொல்லி சிரிச்சுட்டே இருக்கான். ஏன்னா நம்முடைய தேர் எல்லாமே எவ்வளவு பெருசா இருக்குது, இவங்களுடைய தேரை பாரு, ஒரு உழவு வண்டி, அதாவது மாடெல்லாம் போட்டு ஏர் விடுவாங்க இல்லையா, அந்த உழவு வண்டியை கொண்டு வந்துட்டு தேருன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து படைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். இது எல்லாத்தையும் தாண்டி திசைவேலருடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் படைகள் நிக்குது. கடைசியில அவர் கண்ணு கடைசியில எந்த இடம் தெரியுதோ
அந்த இடத்துல யானைப்படைக்கு இடம் ஒதுக்கி இருக்கிறாரு. அங்க யானைப்படை தளபதி உச்சங்காரி அப்படிங்கிறவன் படைகள் எல்லாமே அழகா அணிவகுத்து நிக்குது. ஆனா அதுக்கு பக்கத்துல பரம்பின் தரப்புல எந்த யானைப்படையும் இதுவரைக்கும் களத்துக்குள்ள வரவே இல்லை. திசைவேலனுடைய கை அசைவும், அடுத்து நாளிகை கோல் பார்த்து அவர் கை அசைக்கிறார் இல்லையா, முரசினுடைய ஓசை, வேந்தர்களுடைய ஓசை, இது எல்லாமே சேர்ந்து போர் ரொம்ப அமர்க்களமா போர் தொடங்கிருச்சு. முதல் நிலைப்படை ரொம்ப வேகமா முன்னேறி போய்கிட்டே இருக்குது. வேந்தர்களுடைய முதல் நிலைப்படை. இரண்டாம் நிலைப்படையில தான் கருங்கை வாணன் நிக்கிறான். மூன்றாம் நிலைப்படையில யாரெல்லாம் இருக்கிறாங்க, புதிய வெப்பன், உதயஞ்சேரல், சோழவேலன், இவங்க எல்லாமே அங்க இருக்கிறாங்க. கருங்கை வாணன் முதல் நிலைப்படை ரொம்ப வேகமா போறத நம்ம உற்று கவனிச்சுட்டே இருக்கான். அதே சமயத்துல புலவன் திட்டு மேல இருந்து பாரி அந்த படைகள் எல்லாமே பாக்குறான். அவன் வந்து பரம்பு படையை எதுவுமே பார்க்கல, வேந்தர்களுடைய படையை தான் பாக்குறான். எவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாறை நீண்டு போயிட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் படைகள் நின்றுட்டே இருக்குது. கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு பாக்குறான். அவன் மூஞ்சல் நகரை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து குலசேகர பாண்டியன் நிக்கிறான். குலசேகர பாண்டியன் அந்த கூடாரத்துக்கு பக்கத்திலேயே நீலன் வந்து கட்டப்பட்டு கிடக்குறான். அதே எண்ணம் தான் பாரிக்கு ஓடிட்டே இருக்குது. எப்போ நீலனை மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு நினைச்சிட்டே அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கு இடையில குதிரைப்படை வேகமா போகுது. உருமன்கொடியுடைய குதிரைப்படை தான். அவன் சொன்னான் இல்லையா, நான் நேரடியா தாக்குவேன் அப்படின்ட்டு, அதே மாதிரி நேரடியா போறான். அங்கிருந்து இரவாதனுடைய குதிரைப்படைகள் வருது. வந்த உடனேயே கொஞ்சம் தூரம் போன உடனேயே உருமன்கொடிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இரவாதன் என்ன சொல்லியிருப்பான்னா, முதல்ல தாக்கணும், அடுத்து நம்ம திசை திருப்பி பின்வாங்கி போகணும். நம்மள அவன் விரட்டிக்கிட்டே வருவான். குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் வருவான், அதுக்கு பிறகு வர முடியாது. திரும்பவும் நம்ம திசை திருப்பி வந்து தாக்கணும் அப்படின்னு தன்னுடைய வீரர்களுக்கு சொல்லியிருப்பான். அதே மாதிரி உருமன்கொடி போகவும் இரவாதனுடைய படை அந்த பக்கம் இருந்து வந்த உடனேயே உருமன்கொடி நான் தான் முன்னேறி போறேன் அப்படின்ட்டு வேகமா போய்கிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரம் போயிருப்பான், தாக்குதல் நடத்துறாங்க. உடனே வந்து ஒரு வீரர்களுக்கு சைகை கொடுக்குறான். திசை திருப்பி திரும்பி போறாங்க. இரவாதனுடைய படைகள் எல்லாமே திரும்புது. உருமன்கொடிக்கு ரொம்ப உற்சாகம். அதாவது அவங்க வந்து நம்மளால போரிட முடியாது, நம்ம திரும்பி போயிடலாம், புறமுதுகிட்டு ஓடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா தன்னுடைய கொடியை பிடிச்சுக்கிட்டு அப்படியே வீரர்களோட சேர்ந்து சத்தம் போட்டுட்டு போறான். இரவாதனுடைய படை போனது கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பாக்குறான். அதுக்குள்ள இவனுடைய படைகள் ஒரு இடத்துல நிக்குது. குதிரைகளால வேகமா ஓட முடியல. ஏன் அப்படின்னா, பொதுவாவே வேந்தர்களுடைய குதிரைகள்ல காலில் வந்து ஒரு இரும்பு குரடு ஒண்ணு அடிச்சிருப்பாங்க. மாடுகளுக்கெல்லாம் லாடம் கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரை வட்ட வடிவ இரும்பு இருக்கும். அந்த இரும்பை வந்து கால் பாதத்துல அடிச்சு விட்டுருப்பாங்க. அது ரெண்டு பக்கமா இப்படி இருக்கும், பாதி அரை வட்டமா ரெண்டு பக்கத்துல இந்த கால் குழம்புல அடிச்சிருப்பாங்க. எதுக்காகன்னா கல்லு முள்ளு எது குத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா நடுப்பகுதியில வந்து கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த குழம்பு பகுதியில் நடுப்பகுதியில எல்லாமே கல்லு முள்ளு எல்லாமே குத்தத்தான் செய்யும். இதனாலேயே பரம்புகளுக்கு வந்து முதல்ல குதிரைகள் அவங்க வரும்போது முன்னாடி படையெடுத்து குதிரைகள்லாம் அவங்க வீட்டுக்கு அவங்க பரம்புக்கு வரும் பொழுது அந்த பரம்பு குதிரைகளுடைய கால்களை பார்ப்பாங்க அங்க உள்ளவங்க. இந்த கால் இந்த இரும்பு குரடை அடிச்சிருக்காங்க, இந்த கால் எப்படி நம்ம பாறையில கூர்மையான கற்கள்ல தாவும் போதும் ஓடும் போதும் இது எப்படி தாங்கும், இதுக்கு ஏதாவது மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கலாமே ஒவ்வொன்றா சொல்லுவாங்க மருத்துவர்கள். சொல்ல சொல்ல எப்படி எது தாங்கும் அப்படிங்கும்போது செம்பு களிமண் அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்லுவார். அந்த செம்பு களிமண்ணை குழைச்சு குதிரையினுடைய பாதத்துல அப்படியே பூசி விட்டுருவாங்க. மேல வரைக்கும் பூசி விட்டா நல்லா காஞ்சிரும். ஆமையினுடைய ஓடு நம்ம பார்த்திருப்போம், அது திருப்பி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பரம்பினுடைய குதிரைகளுடைய கால். ஆனா சமவெளியில உள்ள குதிரைகளுக்கு அந்த மாதிரி இருக்காது. அந்த அரைவட்ட வடிவ இரும்பு குரண்டு தான் இருக்கும். அதனால அந்த காடு எப்படிப்பட்ட காடு, தட்டியங்காடு, ஈக்கி மணலும் கருமணலும் நிறைஞ்ச காடு. அதுல அந்த குழம்பு பட்ட உடனேயே அதால நகரவே முடியாது குதிரைகளால. அப்படியே குத்துது, ரத்தம் வடியுது. இதைத்தான் இரவாதன் சொல்லியிருப்பான் தன்னுடைய வீரர்களுக்கு. இந்த தூரம் வரைக்கும் தான் அந்த வேந்தர் படை வரும், நம்ம அதுக்கு பிறகு திசை திருப்பி போற மாதிரி போகணும், திருப்பி வந்து தாக்கணும் அப்படிம்பான். படைகள் அவன் எதிர்பார்த்ததை விட இன்னும் தூரமாவே நின்றோம். திரும்பி வராங்க, 6 பிரிவா பிரிஞ்சு வராங்க. அப்படியே வந்து தாக்குறாங்க, வீரர்களை வெட்டி சரிச்சுட்டே போறாங்க இரவாதனுடைய படை. குதிரைகள்லாம் கணக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. பின்னாடி இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. ஆனா உருமன்கொடி என்ன பண்றான், அடுத்து குதிரை படைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். முதல் நிலை 2ஆம் நிலை படைகளை வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அங்க வீரர்கள் வெட்டி சரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குதிரைகளுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியல.
அது கணக்குது அப்படியே இப்படியே நடந்து அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு போறாங்க. கருங்கை வாணனுக்கு வந்து அங்க இருந்து எல்லா இடத்துல இருந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. வால்படையில இருந்து வருது, அப்புறம் சாகலைவன்ல இருந்து செய்தி வந்துகிட்டே இருக்குது, படையில இருந்து வருது, யானைப்படையில இருந்து உச்சங்காரி ஒரு செய்தி சொல்லி அனுப்புற, அதுவும் வந்துட்டு இருக்கு. ஆனா உருமன் கொடிட்டு இருந்து இது வரைக்கும் எந்த செய்தியுமே வரல. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை வெற்றியோடு திரும்பி வருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இது ஒவ்வொரு படைகளும் குதிரை படைகள் போய்கிட்டே இருக்கக்கூடிய யாருமே திரும்பி போகவே இல்லை. இரவாதனுடைய படைகள் குதிரைகளில் வீரர்களை எல்லாம் சரிச்சுட்டு கொஞ்சம் நம்ம பின்வாங்கி போகலாம், அடுத்த நிலை படை வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பின்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க. ஆனா உருமன் கொடி தொடர்ந்து குதிரைப்படை வீரர்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அடுத்து வில்படையில உதிரன் தலைமையில அவன் சொன்ன மாதிரியே முதல்ல வலிமை குறைந்த அம்புகளை பயன்படுத்துறாங்க. துடும்பன் படையில உள்ள அம்புகள் எல்லாமே வலிமை அதிகமானதா இருக்காது. அவங்க விடுற அம்பு தூரமா போகவே மாட்டேங்குது, கொஞ்சம் தூரம் போன உடனே கீழே விழுந்துருது. ஆனா வரம்பு வீரர்கள் எய்கிற அம்பு நேர போய் வீரர்களை தாக்குது, தாக்கி அழிச்சுக்கிட்டே இருக்கு. உதிரன் சொல்லிக்கிட்டே இருக்கான், அடுத்தடுத்து வேற வேற அம்புகளை விட சொல்லிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி அம்புகளை விட்டுட்டே இருக்காங்க. துடும்பனுக்கு கருங்கை வாணன் சொன்னது ஞாபகம் வருது. வில்படையில அவங்க வீழ்த்தவே முடியாது, வரம்பு வீரர்களை வில்படையில் வீழ்த்தவே முடியாது. ஆனாலும் அவங்களுடைய கவனம் முழுவதுமே உண்மையிலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, உன்னுடைய வீரர்கள் மேலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவங்க திசை திருப்பி வேற எந்த படைக்கும் போயிடக்கூடாது, அதை மட்டும் நீ கவனமா இரு. அப்படி உன்னால முடியல அப்படின்னா பின்வாங்கி வந்துரு அப்படின்னு சொன்னது நினைவு இருக்கும். அதனால துடுப்பனுடைய படைகள் கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி போய்கிட்டே இருக்கும், அவங்களால எதிர்த்து நிற்கவே முடியாது. அதுக்கு அடுத்தது தேர்ப்படை. தேர்ப்படையில வந்து நகரி வீரன் ஏற்கனவே அவன் பரம்பினுடைய தேரை வந்து தேரே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா தேர்ப்படையினுடைய சிறப்பே என்ன அப்படின்னா, அங்க தேர் ஓட்டியாகிய இருக்கிற வளவனும் அதுக்கு மேல இருக்கிற வீரனுக்கும் ஒத்திசைவு இருக்கணும். ஏன்னா அந்த குதிரையினுடைய மனநிலை எப்படி இருக்கும், அதுவும் நல்ல மனநிலையா இருக்கணும். அந்த தேரோட்டியாகிய வளவனுடைய திறமையான தேரோட்டியா இருக்கணும். அதுக்கு மேல நிக்கிற வீரன் வலிமையானவனா இருக்கணும். ஏன்னா மற்ற எல்லாருமே வாள்னா வால்படை தான், வில்னா வில்படை மட்டும்தான். ஆனா தேர்ப்படையில இருக்கிற வீரன் வில் வால் வேல் எல்லாத்தையுமே விட தெரியணும். எல்லாத்துலயுமே சிறந்த வீரனால மட்டும்தான் தேர் மேல ஏறி நின்று போரிட முடியும். இன்னொன்னு, தேர் வந்து நகர்த்துக்கிட்டே தான் இருக்கும், ஒரே இடத்துல நிக்காது. அந்த போர்க்களம் அப்படிங்கிறது சமவெளியாவும் இருக்காது, மேடு பள்ளமா இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்கும், சில இடத்துல ரொம்ப ஆழமா இருக்கும். இதுல எல்லாமே அவன் வந்து தேரை லாகவமா ஓட்டிட்டு போகணும். அதுக்கு ஏத்த மாதிரி மேல இருக்க வீரன் எப்படியெல்லாம் போரிடுறானோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அப்படி ஒத்திசைவு இருந்தா மட்டும்தான் தேர் போர்ல வெற்றி பெற முடியும். இது எல்லாம் தெரியாம நானும் தேர் வீரன் தான், நான் பெரிய தேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நகரி வீரன் சொல்ற மாதிரி இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. நகரி வீரன் என்ன செய்யறான், தேரை வேகமா ஓட்டிட்டு வரான் படையோடு மோதுறதுக்கு. இங்க நம்ம பரம்பு வீரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூழையன் என்ன பண்றான்னா, நம்ம பொறுமையாவே போகலாம், நிதானமா போய் நிதானமா போரிடலாம் அப்படின்னு தன்னுடைய வீரர்களுக்கு உத்தரவிட்டுட்டே இருக்கலாம். பரம்பினுடைய வாட்படை தளபதி தேக்கன் தன்னுடைய படைய வீரர்களுக்கு என்ன உத்தரவு கொடுத்திருக்கான் அப்படின்னா, இதே மாதிரி நம்ம முன்னாடி நேரடியா போய் தாக்கணும், அடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி வரணும். ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, படத்துல ஹீரோலாம் எல்லா எதிரிகளை அடிக்க வரும்போது வேகம் ஓடிட்டே இருப்பான், எதுக்கு ஓடுறான், திரும்பி அடிக்க வேண்டியதானே அப்படின்னு தோணும். யாருமே இல்லாத இடத்துக்கு அவன் ஓடிட்டு இருப்பான், அதுக்கு பிறகு எதிரிகள் அடிப்பான். இதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி தேக்கன் சொல்லுவான், நம்ம வந்து முதல்ல தாக்கணும், அடுத்து பின்னோக்கி வந்துட்டே இருக்கணும், இதுதான் நம்மளுடைய திட்டம். சாகலைவன் அவருடைய வாழ்படையோடு வரட்டும், எவ்வளவு முன்னேறி வரணுமோ வரட்டும், நம்ம அதுக்கு பிறகு பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க. இவங்க பார்த்த உடனேயே சாகலைவனுடைய படை வேகமா வரும், வாழ்படையோட வருவாங்க. தேக்கனுடைய படைகள் கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கும் சாகலைவனுக்கு. ஆகா, நம்மளை பார்த்த உடனேயே சண்டையே போடாம போரிடாம பின்னோக்கி ஓடுறாங்களே அப்படின்ட்டு இன்னும் முன்னேறி போய்கிட்டே இருப்பான். அடுத்து யானைப்படை பார்த்தீங்கன்னா, பரம்பின் தரப்புல யானைப்படை எதுவுமே வரவே இல்லை. ரொம்ப நேரமா யானைப்படை தளபதி உச்சங்காரி காத்துட்டே இருக்கான். ஏன்னா யானைப்படையோட தானே சண்டை போடணும், சும்மாவே நின்றுட்டு இருக்கிறான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா ஒரே ஒரு வீரன் மட்டும் குதிரையில வந்துட்டு இருக்கான். ஒரே ஒருத்த மட்டும் வர்றானே, யாரா இருக்கும், ஒருவேளை பரம்பின் தளபதியா இருக்குமோ, பாரியா இருக்குமோ அப்படின்னு பல கேள்விகள் அவனுக்கு வந்துட்டே இருக்குது. பக்கத்துல வந்தா அவர் வேட்டூர் பழையன் அவர் வந்து நிப்பாரு. இன்னும் உடனே சொல்லுவாரு, பரம்பின் தரப்புல யானைப்படைகள் எதுவுமே நாங்க பயன்படுத்த போறது இல்லை அப்படின்னு சொல்லுவான். உச்சங்காரிக்கு தூக்கி வாரி போடும். அது எப்படி, யானைப்படையோட தானே போரிடணும், நீ படையே இல்லைன்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு. இல்லை, நாங்க யானைப்படையை பயன்படுத்த போறது இல்லை, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன பண்றதுன்னு யோசிப்போம், என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது, அப்ப நாங்க பரம்புக்குள்ள நுழைவோம் அப்படிங்கிறான். உங்க விருப்பம் அப்படிம்பாரு வேட்டூர் பழையன். ஏன்னா
அவனுக்கு ஏற்கனவே சோழனுடைய படைகள் வட்டாரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதனால உங்க விருப்பப்படி நீங்க போகலாம், என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுவாரு. வேட்டூர்பாளையம் கிளம்பிடுறாரு. உச்சங்காரி யோசிக்கிறான், என்ன பண்ணலாம், நம்ம மட்டுமே இருந்துட்டு யானைப்படை இல்லாம என்ன செய்யறது, பேசாம பரம்புக்குள்ள நுழைச்சிடலாமா. டக்கு டக்குன்னு தளபதிகளுக்கு எல்லாம் சொல்றான், பரம்புக்குள்ள நுழையலாம், நம்ம வாங்க போலாம் அப்படின்னு. 2ஆம் நிலை படை தளபதிக்கு அந்த செய்தி போகுது. போன உடனே அவன் என்ன சொல்றான், கொஞ்சம் பொறுமையா இருங்க, வட்டாற்றுல என்ன நடந்துச்சு தெரியும் இல்லையா, சோழனுடைய யானைப்படைகள் எப்படிலாம் அழிஞ்சது. ஆனா பரம்புல யானைப்படைகள் இருக்குது. அந்த சோழனுடைய படைகள்ல எந்த யானைகளும் சாகவே இல்லை, எல்லா யானைகளையும் பிழைக்க வச்சுட்டாங்க. பெரிய யானைப்படையே இருக்குது. என்ன காரணத்துக்காக யானைப்படையை பயன்படுத்தல, ஏதோ ஒரு சதி திட்டம் பண்ண போறாங்க. நீங்க பரம்புக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களை அங்க சிக்க வச்சு அழிக்க போறாங்க. இதுதான், இது வந்து போர் தந்திரத்துல இது ஒண்ணு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு அந்த தளபதி சொல்றான். தளபதி சொன்ன உடனே உச்சங்காரி யோசிக்கிறான், ஆமா வட்டாற்றுல சோழனுடைய படைகள் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சரி பொறுமையா இருப்போம் அப்படின்னு செய்தியை கருங்கை வாணனுக்கு சொல்லி விடுறான். ஒரு வீரன் வந்து சொல்லிட்டு இருக்கான், சாகலைவன்கிட்டயும் செய்தி வருது, எல்லாருக்கிட்டையும் செய்தி வருது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்க உச்சங்காரிட்ட இருந்து செய்தி போகுது, யானைப்படையை வந்து பரம்புக்குள்ள நுழையலாமா அப்படின்னு கேட்கிறான். கருங்கை வாணனுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு, என்னது யானைப்படை பரம்புக்குள்ள எதுக்கு நுழைய போறீங்க அப்படின்னு கேட்கிறான். இல்ல பரம்பின் தரப்புல யானைப்படை எதுவுமே வரல, அதனால நம்ம பரம்புக்குள்ள நுழைஞ்சு அங்க போய் தாக்கலாமே அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், வேண்டாம், இது ஏதோ ஒரு போர் தந்திரம், நம்மளை உள்ள சிக்க வச்சு அழிக்க போறாங்க, ஏதோ ஒரு சதி வேலை நடக்குது, நீங்க யாருமே பரம்புக்குள்ள போகவே கூடாது. அவனும் சொல்றான், வட்டாற்றுல சோழப்படைக்கு என்ன நடந்து தெரியும் இல்லையா, தெரிஞ்சிருந்தும் நம்ம யானைப்படையை கொண்டு போகவா, வேண்டவே வேண்டாம், பொறுமையா இருங்க, நான் வந்து மன்னர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பிடுறேன், அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு வேற செய்தியோட சொல்லி விடுறேன் அப்படின்றான். அதே சமயத்துல உருமன்கொடிகிட்ட இருந்து ஒரு செய்தி வருது. இப்பதான் முதல்ல செய்தி வருது. என்ன அப்படின்னா, ஒரு வீரன் வந்து சொல்றான், குதிரைப்படை நிறைய அழிவு சந்திச்சுட்டு இனவாத தலைமையில வந்த பரம்பு படை வீரர்கள் ஒரு சேனை வரையர் 16 சேனை முதலிகள் எத்தனை பேர் இறந்துட்டாங்க, நம்ம தரப்புல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். கருங்கை வாணனுக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அவன் வெளிப்படைதான் வெற்றியோட வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்படி ஒரு செய்தி அவன் எதிர்பார்க்கவே இல்லை. முதல் நாள் போர், அது முற்பகல்ல நடக்குது, முற்பகல்ல பாதிதான் நடந்திருக்கு, அதுக்குள்ள இத்தனை பேரா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியோட இருக்கான். அதே சமயத்துல காரமலையில இருந்து காரிக்கொம்பு ஊதுற ஓசை கேக்குது. ஓசை கேட்ட உடனே கருங்கை வாணன் நேரம் அப்படி மேல பாக்குறான். போர் நடந்து 10 நாளிகை முடிஞ்சிருச்சு. போர் தொடங்கி 10 நாளிகை முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு நாள்லயே 20 நாளிகை தான் போர் நடக்கும். காலையில 10 நாளிகை, அதுக்கு அடுத்து 5 அப்படி வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பாரி என்ன சொல்லியிருப்பான் தன்னுடைய வீரர்களுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு உத்தியையும் ஒவ்வொரு நாளிகையில பயன்படுத்தணும் அப்படின்னு இருப்பான். முதல் 10 நாளிகை ஒரு உத்தியை பயன்படுத்தணும், காரிக்கொம்பு காரமலையில இருந்து ஊதுவோம், அதை நல்லா கவனிக்கணும். அடுத்து 5 நாளிகை வேற ஒரு உத்தியை பயன்படுத்தணும், அதுக்கு பிறகு காரிக்கொம்பு ஊதுவோம். அடுத்த ஒரு 5 நாளிகை, அதாவது முடிகிற நேரம், போர் முடிகிற நேரம் 5 நாளிகை மற்றொரு உத்தியை பயன்படுத்தணும், அப்பவும் காரிக்கொம்பு ஊதுவோம். இந்த ஓசையை மட்டும் நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முத்தமிழ் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.